வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு நியூ பேட்டர்ன் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சேனலில் போட்டு ஒரு ஓரலாக கட் ஒயர் மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி பேட்டர்னில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதை பேஸ் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிசைனு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டை போட்டிருக்கோம். இது ஒரு லஞ்ச் பேஸ்கெட் சைஸ்க்கு இருக்குது. பாருங்கள், லஞ்ச் பேஸ்கெட் சைஸ் இருக்குது. இப்போ இதுக்கு எவ்வளோ கட் ஒயர் எடுத்தேன், எத்தனை லைன் போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஓரலாக சொல்கிறேன். நீங்களும் இது மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து நான் 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். 2 கலர்லேயும் ஹேண்டில் போடுற அளவுக்கு தான் ஒயர் இருக்குது. ஒவ்வொரு கலர்லேயுமே ஹேண்டில் போடுற அளவுக்கு தான் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஹேண்டில் போடலாம். இதுக்கு வந்து எனக்கு 2 ரோல் ஒயர். ஏன்னா நான் எடுத்த ஒயர் வந்து இந்த ஸ்ரீ சக்கராவில் மெட்டாலிக் ஒயர் எடுத்தேன். அது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒயர் இது ஆண்டு வரல, கொஞ்சம் ஒயர் தான் இருக்குது. மற்றபடி கிளாஸ் ஒயரில் ஏதாவது எடுத்தால் கொஞ்சம் அதிகமாக ஒயர் மீறுமா என்னான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்க்கல இந்த பேஸ்கெட்டுக்கு. நான் எடுத்த ஒயரை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து ஒயர் மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து 8.25 ஸ்கேல் எடுத்தேன். 8.25 ஸ்கேலில் பிங்க்கு 24 ஒயரும், ப்ரௌனில் இந்த காஃபி ப்ரௌன், நம்ம அந்த மில்கி பார்லாம் வரும் இல்லைங்க, சாக்லேட், அந்த சாக்லேட் ரொம்ப டார்க்கும் இல்லை ரொம்ப லைட்டும் இல்லை, அந்த கேட்பரிஸ் மில்கி பார்லாம் வரும் இல்லைங்களா, அந்த ப்ரௌன் இது. சரிங்களா? இது வந்து ஒரு பேஸ்டல் கலரில் வர அந்த ப்ரௌன் கலர் இது, அது எடுத்திருக்கேன். இந்த பிங்க்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஒவ்வொரு ரோல் எடுத்திருக்கேன். 8.25 ஸ்கேல் அளவில் 24 கட் ஒயர் ஒவ்வொரு கலர்லேயும். பிங்க்கில் 24, இந்த ப்ரௌனில் 24, மொத்தம் நம்ம 48 கட் ஒயர் எடுத்துருக்கோம். 24 நாட்டு எடுத்து 2 நம்ம கிராஸ் நாட் கூடைக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு கலர்லேயும் 12 நாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பிங்க்கில் 12, ப்ரௌனில் 12 நாட்டு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் இது எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலரில் அந்த 12 நாட்டையும் நீட்டாக ஜாயின் பண்ண கிராஸ் நாட் கூடைக்கு நம்ம நார்மல் கிராஸ் நாட் கூட போடுற மெத்தட் தாங்க. கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போது அந்த 12 நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கலரை ஃபுல்லாக லைனாக ஜாயின் பண்ணோம் தனி. சரிங்களா? இப்போ இதில் வந்து மிக்ஸ்டு நாட்டெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. ஒரு கலரில் 12 நாட்டு அப்படியே லைனாக ஜாயின் பண்ணிவிட்டு 1 2 3 4ன்ட்டு 12 ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்தது திருப்பி 13வது நாட்டாக இந்த ப்ரௌனை ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி 13 14 13 14 15ன்ட்டு இந்த 24 வரைக்கும் நம்ம இதை ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அந்த லைனை பேஸ் பண்ணி, சென்டர் லைனாக பேஸ் பண்ணி மேலே 10 லைனும் கீழே 10 லைனும் போடணும். அந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேலே 10 லைனும் கீழே 10 லைனும் போடணும். அதுக்கெலாம் நம்ம வந்து ஏன்னா கிராஸ் நாட் ஒயருக்கு அடிஷ்னல் ஒயர்லாம் எதுவும் கிடையாது. அந்த கிராஸாக ஆகிற அந்த நாட்டே போடணும். இப்போ இதில் ஃபஸ்ட் லைனில் 24 நாட்டு வந்திருக்கும். செகண்ட் லைன் மேலே போடும்போது 23 22 21 அப்படியே குறையும். நம்ம 10 லைன் அது மாதிரி மேலே 10 லைன் கீழே 10 லைன் போட போகிறோம். சரிங்களா? அந்த பேஸை போட்டுட்டு கார்னர் திருப்பது 9 10 ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயரும், 9வது நாட்டில் போகிற ஒயரும் 10வது நாட்டில் போகிற ஒயரும் வந்து சேர்த்து வச்சு போடும்போது அங்கே கார்னர் திருப்பிட நம்ம நார்மலாக எப்படி கிராஸ் நாட்டுக்கு போடுவோமோ அதே மாதிரி 4 கார்னர்லேயும் திருப்பிட்டு மேலே வளர்த்திக்கிட்டே வரலாம். மேலே கிராஸ் நாட் தான் வளர்த்துறோம். அதுவும் வளர்த்திட்டே வரும்போது இந்த பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு இங்கே முடிஞ்சிடும். இப்படி கிராஸில் வரும்போது நமக்கு இந்த பிங்க் கலர் வந்து எத்தனை ரோ போட்டால் முடியும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ரோ போட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். 13 நாட்டு போட்ட பிறகு பிங்க் முடிஞ்சிடும். அப்புறம் ப்ரௌன் வரும். இந்த சைடு இருந்து ப்ரௌன் வரும். ப்ரௌன் வரும்போது 3 லைனை நம்ம போடணும். நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி நம்ம போடணும்.
அது 3 லைன் போட்ட பிறகு 4வது லைன்லேருந்து இந்த பக்கமும் ஒரு நாட் ஸ்கிப் பண்ணிடணும். அதே மாதிரி 2 சைடும் ஒவ்வொரு நாட் ஸ்கிப் பண்ணி போடணும். அந்த ஒயரை அப்படியே விட்டுடணும், போடாமல் இருந்தேன். போட்டால் நம்மளுக்கு இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடும். போடாமல் இருக்கிறதுனால இந்த வி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் இதில் சேஞ்சஸ். நம்ம நார்மல் கிராஸ் கூட எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி தான். இந்த ப்ரௌன் வந்து வரும். அதுக்கப்புறம் மேலே 3 லைன் வந்து நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 3 லைன் மட்டும் பார்டர் போட்டுட்டு மீதி ஒவ்வொரு லைனை நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இந்த கேப் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபில் ஆகாமல் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். இது இன்சர்ட் பண்ணுறது வந்து ஒரு லைனும் மடக்கலை. நார்மலாக நம்ம வந்து இந்த ஒயரை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வாங்கியிருக்கோம். அது எப்படின்ற நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு நாட்டை மட்டும் பிரிக்கிறேன். உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண இந்த ஒரு சரி உண்மை கையில் வச்சுக்கல. நான் கொஞ்சம் தான் சொருகி இருக்கேன். இது உங்களுக்கு இது எப்படி இன்சர்ட் பண்ண இப்போ பாருங்கள். நம்ம இந்த ஒயர் இந்த லைனோட முடிச்சிட்டோம். இந்த ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம்னா நம்ம நார்மலாக இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கமும் இந்த ஒயரை இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். நம்மளுக்கு பண்ணோம்னா இந்த நாட்டு வந்து தனித்தனியாக நம்மளுக்கு இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு முட்டு, இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கு வர அந்த முட்டு மாதிரி ஒரு கூம்பு மாதிரி வரும் அப்படின்றதுக்காக வேண்டி எப்படி பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த இன்டூ ஷேப் இருக்கிறது இல்லைங்களா, இப்படி இருக்கும். நம்மளுக்கு கிராஸ் நட் போட்டே வரும்போது ஒயர் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது இந்த ரைட் சைடு ஒயர் வந்து லெஃப்ட் சைடு மேலே நிற்குதுங்களா, அந்த ஒயரை அப்படியே தனியாக எடுக்காமல் அந்த இன்சர்ட் பண்ண அந்த வாக்கிலே உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இது கொண்டு போய் செகண்ட் நாட்லலாம் இன்சர்ட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நாட்லேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால அது உருவாது. அதனால நார்மலாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நாட்டில் சொல்லிட்டேன், செகண்ட் நாட்டில் இன்சர்ட் பண்ணுறேன். அப்படியே அந்த கிராஸ் வைஸில் நம்மளுக்கு ஒயர் எவ்வளோ மீதி இருக்கோ அது. இப்போ இந்த ஒயரை இந்த சைடு ஃபஸ்ட்டு நாட்லேயே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். சரிங்களா, நான் 2 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணேன். உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜாஸ்மின் நாட்டில் அந்த ட்விஸ்ட் நாட்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் பாருங்கள், மேலே வந்து ப்ரௌன் ஒரு சைடும் பார்டர் மாதிரி, இந்த பக்கம் பிங்க்கும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பிங்க்கு, இந்த பக்கம் ப்ரௌன், ஆப்போசிட்டில் நம்மளுக்கு இந்த கலர் வந்து இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு. பாட்டமில் வந்து நம்மளுக்கு பெரிய டைமண்ட், இந்த டைமண்ட் நம்மளுக்கு அந்த 12க்கு 12 ஒயருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இங்கே சைடில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இங்கே சென்டரில் வந்து மிக்ஸ்டு நாட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு சேனலில் நம்மளுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌனில், கோல்டோ ப்ரௌனோ தெரியல, அது போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தா. சரி நம்ம இது மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மெத்தடில் போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவும் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐடியா வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். அவங்க சொன்னதை வச்சு இப்படி தான் இருக்கும், அப்படி போட்டிருப்பாங்க அப்படின்றத நம்மளோட கெஸ் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த பாஸ்கெட்டு. இதுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போடுறோன்றதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 8.25 ஸ்கேலில் ஒரு கலரில் 24 ஒயர், இன்னொரு கலரில் 24 ஒயர் வச்சு போட்டோம். இது லஞ்ச் பாஸ்கெட் சைஸு. இப்போ நான் இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். லென்த்து வந்து 8.5, ஆல்மோஸ்ட் 9 கிட்டே இருக்குது. நம்ம 8.5ன்னு வச்சுக்கலாம். 9 இருக்குங்க.
வித்து வந்து 5, வித்து வந்து 5 இன்ச்சு, 9 இன்ச்சு லென்த்து, 5 இன்ச்சு வித்து, ஹைட்டு வந்து 8, 8லேருந்து 8.5க்குள்ளே இருக்குது, 8ன்னே வச்சுக்கலாம். 8, 9, 5, லென்த்து வந்து 8. நம்ம இந்த மாதிரி இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு 1 2 3 4 5 6 7 லைன் நம்ம இங்கே சென்டர் ஒயருங்களை ஸ்கிப் பண்ணி எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடச்சிருக்கு, ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக நம்மளுக்கு இந்த பேஸ்கெட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி. இப்போ நான் இது உள்ளுக்குள்ளே ஒயர் எல்லாமே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சரி ஒரு வியூ காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுக்கு ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ எப்படி போட்டிருக்கேன், எந்த மாடலில் ஹேண்டில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. சென்டரில் கேப்பும் நிறைய தெரியும். இப்போ ஒரு நாட்டுக்கும் கேப் தெரியாமல் இந்த மாதிரி ஒயரை உள்ளுக்குள்ளே கொடுத்து இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஒரு புது மாடல் பார்த்த ஒரு இமேஜ் பார்த்தாவே நம்ம ஒரு சில பேஸ்கெட்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான் இது. அவங்க ஒரு 2 days முன்னாடி இந்த பேக்கை நான் சேனலில் பார்த்தேன். நல்லா இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணுவோமே. அவங்க வந்து கட் ஒயர் மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்லலை, எவ்வளோ என்ன ஏது எதுவுமே சொல்லலைங்க. நம்ம மாடல் மட்டும் நமக்கு நல்லா காமிச்சாங்க. இப்படி போட்டிருக்கோம் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு வீடியோ போட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நல்லா இருக்கேன், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்குமே சொல்லுவாங்க சேனலில் பார்த்து போட்டோம். அதாவது ஒரு சின்ன சேனல்காரங்க ஒரு சில சேனல்காரங்க இருக்கிற அல்லக்கைங்க அவங்கள பார்த்து போட்டாங்க, இவங்கள பார்த்து போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது சேனல் பார்த்து தான் போடுறேன். யாருமே வந்து புதுசாக ஒரு இது டிசைனை க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஒரு ஃபாரின் சேனல் அது மாதிரி பார்த்து தான் போடுறாங்க. நம்மளுமே இது நான் சேனலில் பார்த்து போட்டால் சேனலில் பார்த்து போட்டேன் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லிவிடுவேன். இல்லை நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக இமேஜ் அனுப்பிச்சு கேட்டாங்கன்னா இந்த இமேஜ் இதை இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரி இமேஜை பார்த்து போடும்போது ஒயர்ஸ் வந்து ஒரு ஸ்கேலோ அரை ஸ்கேலோ நம்மளுக்கு கூட்டி குறைச்சி தான் வரும். நம்ம அதை மாதிரியும் ட்ரை பண்ணி போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக பேஸ்கெட்டை பேசிக்காக போட தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பேஸ்கெட்டும் எந்த மாடலுமோ நம்ம ட்ரை பண்ணி போடலாம். இதுதான் போடணும், இவங்க தான் போடுவாங்க, இவங்க தான் போட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுமே ட்ரை பண்ணி போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம் இந்த பேஸ்கெட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பண்ணுங்கள், கமெண்ட்டில் மெசேஜை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து புது புது மாடல்ஸ் பேஸ்கெட்லாம், மேக்ரம் பேஸ்கெட்டு, இது ஹேண்ட்பேகு எல்லாமே புதுசாக நம்ம போடுறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவை, அந்த மாடல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். தேங்க்யூ.